இதுவரை நடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 11வது முறையாக அவர் சந்திக்கும் தேர்தலிலும் மக்கள் தோல்வியை அவருக்கு பரிசளிப்பார்கள் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கமேடு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு பயனாளிகளிடம் சான்றிதழ்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாநகராட்சி மேயர் கவிதா, அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் முன்னாள் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 36,000க்கும் அதிகமான மக்கள் கோரிக்கை வழங்கி அதில் ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்து உள்ளதாக தெரிவித்தார். சில மனுக்களுக்கு நீங்கள் எங்களோடு வருகிறது நேரிலே பார்த்தீர்கள். மனுக்கள் அளிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அவர்களுக்கான உத்தரவுகள் அந்த அரங்கத்திலேயே வழங்கப்படுகின்றன. சில மனுக்கள் விசாரித்து ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து மனுக்களுக்கும் 45 தினங்களுக்குள் உரிய உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று அனைத்து மனுக்களும் 45 தினங்களுக்குள் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவிற்கு இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு அற்புதமான திட்டம் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூட நேரில் பார்க்குறீங்க. ஆக அந்தந்த பகுதிகளில் அவருடைய இல்லங்களுக்கு அருகிலாமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முகாமாக அவர்கள் வீட்டுக்கு அருகில் நடப்பதால் அவருடைய தேவைகளை, கோரிக்கைகளை அரசிடம் சொல்வதற்கு ஒரு ஏதுவாக, ஒரு வாய்ப்பாக முதலமைச்சர்கள் இது உருவாக்கி தந்திருக்கிறார்கள்.